வணக்கம் நண்பா. வர்ணங்களாயிர நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் திரும்ப மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். புது வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சுதந்திர தினம். சுதந்திர தினத்தன்று எல்லோரும் சுதந்திர தினத்தை ஃபுல்லாகவே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலைக்கு போகாமல் லீவாக இருக்கும். நிறைய பேர் ஃப்ரீயாக இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்லாம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் மேபி வீட்டிலையே இருக்கீங்க. எல்லாருக்கும் ஓகேவா? சுதந்திர தினம்னு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வர்ணங்களாயிரம்ல மீட் பண்ணியிருக்கோம். ஸோ சுதந்திரம்னா என்ன? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த நாள் தான் நம்ம நாட்டில் எல்லோரும் சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்றது தான் சுதந்திர தினமா? இல்லை ப்ரோ, சுதந்திர தினம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி சுதந்திரம் அப்படின்னா என்னென்னா, ஒன்று பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லை. ஒன்று பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியும்னா அதுதான் சுதந்திரம். ஓகேவா? ஸோ புது வருஷம் பிறந்துருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, சுதந்திர தினமும் வந்துருச்சு. ஸோ சுதந்திர தினத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா நண்பா, உங்களால் ஒன்று முடியும், என்ன வேணால் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை சுதந்திரம். என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ண முடியும்னா உங்களால், அதுதான் சுதந்திரம். ஸோ இன்றைக்கான ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் புது வருஷம் பிறந்துருச்சுன்னு, எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. சார் ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். ஓகேவா? ஸோ லேட் பண்ணாமல் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மறக்காமல் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம நார்மலாக எப்போவுமே பேசுகிற ஒரு விஷயந்தான் எடுத்துக்காட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் பேசுவோம். இந்த வாரம் எடுத்துக்காட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆள் தான் இருக்கார். மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலுமே அவர் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நம்ம பேசுகிற ஒன்று தான் ஃபேஷனில் இன்றைக்கி நான் கடந்த வாரங்களில் சொல்லியிருந்த மாதிரி அந்த செயின் கேப் பற்றிலாம் நிறையா பேசுவோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி முக்கியமான ஒரு எக்ஸசரி பற்றி தான் இன்றைக்கி ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல பேச போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்துக்கிட்டோம்னா சுய பராமரிப்பு அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அந்த இடத்துல இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கு கனெக்டடாக தான் நம்ம ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே எந்த வாரங்களையுமே வரதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சுய பராமரிப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறத பற்றி தான் அடுத்ததாக ஆட்டிடியூட் அப்படிங்கிற இடத்துலையும் வரப்போகுது. நடத்தை அப்படிங்கிற இடத்துல நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் தமிழில். ஆனாலுமே நடத்தை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் வந்து லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுய பராமரிப்புக்கும் ஆட்டிடியூடுக்கும் இல்லை கனெக்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சுய பராமரிப்பில் பார்க்க போகிறது த்ரோட் பற்றி. மக்களே, நான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம த்ரோட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். த்ரோட்டா தொண்டை ப்ரோ, தொண்டை அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொண்டையை பற்றி பேசும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த வலி வந்தால் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையே வெறுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கீங்களா இருக்கும். ஏன்னா தொண்டை வலி வந்துச்சுன்னா என்னப்பா இருக்கிறத விட இந்த வலி தான்ப்பா ரொம்ப மோசமான வலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தொண்டை வலி எதனால் உண்டாகுது? மோஸ்ட்லி தொண்டை வலி அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல மோஸ்ட்லி உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதுக்கு ஓவராக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது, அதாவது அதோட லிமிட்டை தாண்டி பேசும்போதோ, கதைக்கும் போதோ, கத்தும் போதோ, பாடும்போதோ, நீங்கள் ஒரு செம்ம வைப்பில் இருக்கீங்க, கத்தி பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மூமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் தொண்டையை மறந்து உங்கள் வாழ்க்கையே மறந்து பாடிக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது என் வாய்ஸை காணோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க. இல்லைனா தியேட்டரில் போயிட்டு ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கத்தி கதறி தொண்டையை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதனால் எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்லி கதைக்கும் போதோ இல்லைனா ஒரு விஷயம் பேசும்போதோ வந்து தொண்டையை ஒரு லோ லெவலில் தான் வச்சு கதைக்கிறீங்க. அதுக்கு தான் உங்களோட தொண்டை ட்ரெயின் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி தான் கதைப்பீங்க, இந்த லெவலில் தான் கதைப்பீங்க, இந்த மாதிரி தான் பேசுவீங்க அப்படிங்கிறது வந்து தொண்டைக்கு தெரியும். அதாவது அதோட மசில்ஸ் வந்து அதுக்கு தான் ட்ரெயின் ஆகியிருக்கும். அதில் உள்ள செல்ஸ் எல்லாமே அதுக்கு தான் ட்ரெயின் ஆகியிருக்கும். அதை விட அதிகமாக ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது சீக்கிரம் அதுக்கு ட்ரெயின் ஆகாது. அந்த மாதிரி மூமெண்ட்டில் வந்து சாஃப்டாக இருக்கிற உங்களோட தொண்டை பகுதி வந்து டக்குன்னு டேமேஜ் ஆகிடும். அப்படி டக்குன்னு டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வலிகள் ஏற்படுது. அதாவது அங்கே இன்ஜரிஸ் ஏற்படுது, காயங்கள் ஏற்படுது. அந்த வலி தான் உங்களுக்கு தொண்டை வலியாக ஏற்படுது. அதுக்கப்புறம் முக்கியமாக தொண்டை வலி அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஆனாலுமே இதை வந்து கரெக்டாக நீங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா இருக்கலாம்.
ஏன்னா பொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், பொல்யூஷனால் பாதிக்கப்படுறது எங்களோட உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு மெயினான விஷயம் தான் இந்த தொண்டை அப்படிங்கிறது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பொல்யூஷன் வந்து அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது, அது எப்படி தொண்டைக்குள்ளே போகுது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சுவாசிக்கிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களோட தொண்டையை தாண்டி தான் உங்களோட லங்ஸோ இல்லைனா ஹார்ட்குள்ளேயோ போகுது. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒரு அதிகமான ஸ்மோக் இருக்கிற இடம், ரொம்ப புகைமூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு சுவாசிப்பீங்களா இருந்தால், அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அந்த புகை மூட்டமே உங்களோட த்ரோட்டை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அந்த புகை மூட்டம் கரெக்டாக இருக்கா, நல்லதாக இருக்கா, கெட்டதாக இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பல பொல்யூஷனை கடந்து, ஓகே, பல ஹார்ஷான பொருட்களை கடந்து, மேபி ஒரு பலகை எரிச்சு போட்டிருக்கிறதா இருக்கலாம், ஒரு தாளை எரிச்சு போட்டிருக்கிறதா இருக்கலாம், ஒரு குப்பை எரிச்சு போட்டிருக்கிறதா இருக்கலாம். அந்த பொல்யூஷன்லாம் தாண்டி தான் நம்ம நோஸ்குள்ளால், அதாவது நம்ம மூக்குக்குள்ளால் நம்ம சுவாசிக்கிறது தொண்டையை தாண்டி தான் லங்ஸுக்கு போகுது. லங்ஸை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும்னா தொண்டையை பாதிக்கிறத ஏன் ஏற்றுக்க முடியாது? ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, அதாவது ஒரு சிகரெட்டோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு போதை பொருளை ஸ்மோக் பண்ணுறாருன்னா அவரோட லங்ஸ் ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனாலுமே அவரோட தொண்டை முதல்லையே பாதிக்குது அப்படிங்கிறத யார் நோட் பண்ணியிருக்கீங்க? அவரோட வயசே கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அவரோட தொண்டை ரொம்ப பாதிக்குது, அந்த பொல்யூஷனால், அந்த ஸ்மோக்னால் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ ஸ்மோக் அப்படிங்கிறது, இந்த புகை மூட்டமான விஷயங்களை வந்து சுவாசிக்கும் போது மோஸ்ட்லி உங்களோட தொண்டைகள் பாதிக்கப்படலாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் மூக்கை மூடிக்கிட்டு போவீங்களோ, ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுவீங்களோ, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். இப்போ கொரோனா வந்ததும் ஏன் ஃபஸ்ட்டே மாஸ்க் போட சொன்னாங்கன்னா, ஒரு நோய் பரவுறதுக்கு மெயின் விஷயமா இருக்கிறது வந்து இந்த சுவாசிக்கிறத கொஞ்சம் பொல்யூட்டட் இல்லாமல் கரெக்டாக சுவாசிச்சிட்டோன்னா, அந்த நோயை தாண்டி சுவாசிச்சிட்டோன்னா அப்போ எங்களுக்கு அந்த நோய் ஏற்படாது. அப்படிங்கிறதுனால தான் மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இந்த கொரோனாவை தாண்டி சில பல விஷயங்கள் இருக்குது. பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நாம் டெய்லி சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, அதுக்காக மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க ஓகே தான். ஆனால் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் உங்கள் வாழ்க்கை போகணும்னு இல்லை. பொல்யூஷனை கடந்து போகும்போது மூக்கை மூடிக்கிறதோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஸோ உங்களோட தொண்டைகளை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கதைக்கிறத வச்சு தான் இன்னொருத்தர் உங்களை ஜட்ஜ் பண்ணுவார். நீங்கள் கதைக்கிற வாய்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள், எவ்வளோ வீக்கான ஆள் அப்படிங்கிறது வரைக்குமே ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இப்போவே நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க அடுத்தது ஆட்டிடியூடில் என்ன கதைக்க போகிறான்னு. நம்மளோட வாய்ஸை வச்சு தான் எல்லோரும் ஜட்ஜ் பண்ணுறாங்க நண்பா. இந்த வாரம் நம்ம ஆட்டிடியூடில் பற்றி பேச போகிறது வாய்ஸ். குரலை பற்றி பேசும்போது எல்லாருமே ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஒரு ஹார்டான குரல் இருந்தால் எல்லோரும் வந்து ஒரு மாதிரி கெத்தாக பார்ப்பாங்க, அதனாலேயே அர்ஜுன் தாஸ் மாதிரி ஒரு குரல் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. இதுவே ஒரு சாஃப்டான குரல் இருந்தால் எல்லோரும் ஒரு ரொமான்டிக் பாய் மாதிரி பார்த்துருவாங்க. ஜெயம் ரவி மாதிரி ஒரு குரல் இருந்தால் எல்லோரும் ரொமான்டிக் பாய் மாதிரி பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படின்னா ரொம்ப டவுனான ஒரு லோவான குரல் இருந்தால் யாரும் பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. குரல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வர்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் பேச பேச இல்லைனா கதைக்க இல்லாட்டி உங்களோட மாடுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குரல் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வர்ணங்கள் 1000 அப்படிங்கிற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் கதைக்கிற வாய்ஸுக்கும் நீங்கள் என்னோட மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் நான் கதைக்கிற வாய்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல என்னோட இருக்கிற மூட் வேறு, இப்போ இருக்கிற என்னோட மூட் வேறு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட குரல் மாறுபடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இங்கே வர்ணங்கள் 1000 அப்படிங்கிற பேசுகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான கண்டென்ட், உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய ஒரு கண்டென்ட். அதில் வந்து நான் ஃபன்னாக என்னோட டீப்பான ஒரு த்ரோட்டை எடுத்து கதைப்பேனா இருந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்மெச்சுவர்டான குரல் மாதிரி இருக்கும். ஆனால் நான் இப்படி கதைக்கும் போது உங்களுக்கு என்னோடய மெச்சூரிட்டி லெவல் புரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப மெச்சூர்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நண்பா, நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறேன், உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்ல வரல. உங்களுக்கு சொல்கிறனால நான் கற்றுக்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறனால நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். ஸோ நீங்களும் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இந்த குரல் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ விஷயங்களை பாதிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மேடை ஏறி பேசுகிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு நபரை பார்த்து கதைக்கிறதா இருக்கலாம், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு ஒர்க்குக்கு போய் இன்டர்வியூன்னு ஃபேஸ் பண்ணுறதா இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களோட குரலை வச்சு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் நடக்குது நண்பா. அப்புறம் நீங்கள் ஃபன்னாக பேசும்போது உங்களோட குரலை நீங்களே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அது ஒரு ஃபன் மெட்டீரியலான ஒரு குரலாக மாறிடும். ஆனால் சீரியஸான ஒரு விஷயம் பேசும்போது கூட நீங்கள் ஃபன்னான ஒரு குரலில் பேசுகிறீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஃபன்னான ஆளாக இருக்கலாம், ஒரு ஃபன்னியான ஆளாக இருக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆளாக இருக்கலாம். ஆனால் ஒரு சீரியஸான விஷயம் பேசும்போது நீங்கள் முன்னாடி பேசின ஃபன் டோன்லேயே பேசிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் அந்த டோன், ஓகே, அந்த குரல்,
அந்த குரல்லையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் அவர் உங்களை கண்டுக்க மாட்டார் நண்பா. ஓகேவா? நீங்கள் ஃபன்னான ஆளாக இருக்கிறது நல்லது தான், ஃபன்னான ஆளாக இல்லைன்னு இருக்காதீங்கன்னு சொல்லலை. ஆனாலுமே சில விஷயங்கள் வந்து நீங்கள் சீரியஸாக சொல்லணுன்னா அந்த இடத்துல உங்களோட வாய்ஸில் உங்களோட டோனில் அந்த சீரியஸ்னஸ் புரியணும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரை உங்களோட குரலை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிகிறது உங்களோட குரல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட குரலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, உங்களோட டோனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை இன்னொரு நபர்கிட்ட சொல்ல முடியும், அதை அவர் எடுத்துக்குவாரும். அப்போ தான் ஓகேவா? அது போக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபன்னியான மூமெண்ட்னா ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக்கான லவர் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நேச்சுரலாக வர்றது. ஓகேவா? ஏன் நான் குரல் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்ட்ராங்காக கதைக்கிறத பற்றி மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னா, இது எல்லாமே நேச்சுரலாக வருது. ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் போயிட்டு கதைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க, நீங்கள் ரொம்ப அதை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிறீங்க, இது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ராங்காக கதைச்சோன்னா கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்ட்ராங்காக கதைக்கிறதுன்றது ஒன்றாவது கான்ஃபிடென்ட், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கணும், அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கணும். அந்த அப்டேட்ஸ் உங்களோட வாய்ஸில் இருக்கிற டோனில் கான்ஃபிடென்ட்டாக தெரியணும். இதுதான் நம்ம இன்னைக்கு குரல் அப்படிங்கிற இடத்துல பார்க்குறது. அடுத்ததாக நம்ம ஃபேஷன் அப்படிங்கிற இடத்துல பார்க்க போகிறது. இன்றைக்கி நான் போன வாரங்கள்லேயே சொன்ன மாதிரி செயின் பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி தான் ஃபேஷனில் நம்ம பார்க்க போகிறது செயின்ஸ் அப்படிங்கிற பகுதியை தான் பார்க்க போகிறோம். செயின் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இங்கே இருக்கிற நம்ம ஃபேஷனில் யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. ஆனாலுமே இதை ஃபேஷனாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா செயின் அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு கூடுதலான அழகை ஏற்றி கொடுக்குது. ஓகேவா? ஆனால் பசங்க செயின் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி கம்மியாக இருக்குது. அப்படி யூஸ் பண்ணாலும் அதை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செயின்ஸ் நிறைய லென்த்தில் வந்துருக்கு காய்ஸ். இப்போல்லாம் அந்த கருங்காலி மாலை ரொம்ப ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. அது ரொம்ப லென்த்தான ஒரு செயின். ஓகேவா? செயின் அப்படிங்க வரும்போது என்ன ப்ரோ சொல்கிறீங்க? செயின் நெக்லஸ் ஓகே. செயின் வந்துட்டாலே இந்த செயின் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லை, நெக்லஸ். சரியா? களத்தில் போடுற எல்லாத்தையுமே நம்ம செயின் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் இப்போ சொல்கிறேங்க நெக்லஸ். ஓகே, நெக்லஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மாலைகள் பற்றி தான் பேச போகிறோம். மாலையை பற்றி பேசும்போது மோஸ்ட்லி இதோட லென்த்து, இந்த லென்த்தை பொறுத்து தான் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. என்ன ட்ரெஸ்ஸிங்க்குமே இந்த லென்த்தை வச்சு தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஒரு டிஷர்ட் போடும்போது நீங்கள் ஒரு ஷார்ட் லென்த் செயின் போடுவீங்களா இருந்தால், நெக்லஸ் போடுவீங்களா இருந்தால் அது நல்லா இருக்குமா? தெரியும், ஆனால் நல்லா இருக்காது. ஓகே, டிஷர்ட்டுக்கு நீங்கள் கருங்காலி மாலையே போடுறதுனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு லென்த் இருக்கும். அந்த லென்த் வந்து உங்களோட செஸ்ட் ரெண்டுக்கும் நடுவில், அதாவது இந்த பகுதியில் விழுகிற அளவுக்கு லென்த்தாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு செயினாக இருக்கும், ஒரு நெக்லஸாக இருக்கும். அதுவே நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு லென்த்தான செயின், இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு செயின், அதை எதுக்கு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஷர்ட் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தால், கேஷுவலாக ஷர்ட் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தால் மோஸ்ட்லி மேலே இருக்கிற செகண்ட் பட்டனையும் ஓப்பன் பண்ணி தான் இப்போ வச்சுருக்காங்க, எல்லாரும் திறந்தே தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடங்களில் இந்த நெக் வந்து ரொம்ப ஒரு க்ளீனாக தெரியும், அதாவது ரொம்ப எம்டியாக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு செயின் யூஸ் பண்ணுவீங்க இருந்தால், அந்த மாதிரி ஷார்ட்டான ஒரு செயின் யூஸ் பண்ணுவீங்கன்னா இருந்தால் அது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லோரும் மெயினாக யூஸ் பண்ணுற இன்னொரு செயினாக இருக்கிறது இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு மாலை, அதாவது ஒரு கருப்பு கயிறை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கருப்பு கயிறில் ஒரு ரிங்கோ அப்படி இல்லைன்னா ஒரு பெண்டன்ட்டோ தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுகள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு டிஷர்ட் போடுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான் இந்த லென்த்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஷர்ட் போடுறதா இருந்தால் ஷர்ட்டோட உள்ளே போட்டுட்டு பெண்டன்ட் மட்டும் வெளியே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அப்படியே இல்லையா, ஷர்ட்டோட கொலரை மடிச்சுட்டு ஷர்ட்டை கொலருக்குள்ளே போட்டு ஷர்ட்டை கொலர் மடிச்சுக்கலாம், அது நல்லாயிருக்கும். அப்படி மாதிரி ஷர்ட் போடும்போது செயினோட டிஃபரன்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தான், நான் கடந்த வாரம் பிரெட் பிட் பற்றி பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், அவர் நிறைய இடங்களில் செயின் அண்ட் கேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது. இந்த நிறைய இடங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா செயின் போடுறதுக்கும் கரெக்டான ஒரு இடம் இருக்குது. ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் வந்து நீங்கள் செயின்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நெக்லஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் அது கரெக்டாக இருக்காது. ஓகேவா? நான் டிரெக்டாகவே சொல்கிறேன், ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு வந்து ஒரு செயின் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஆனாலுமே சில இடங்களில் ரொம்ப ஸ்மார்ட் கேஷுவலாக இருக்கிற சில பல ஆஃபீஸஸ் இருக்குது. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாவாக இருக்கலாம்,
அப்படின்னா ஒரு கண்டென்ட் க்ரியேட்டிங் ஏரியாவாக இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஷர்ட் யூஸ் பண்ணுறதுனா நான் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் லென்த்தான ஒரு செயின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு லென்த்தான செயின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டான ஒரு மாடுலேஷனில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக டிஷர்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் வரைக்கும் செயின் விழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு லென்த் கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா டிஷர்ட்டே ஆல்ரெடி உங்களோட நெக்கை கவர் பண்ணியிருக்கும் போது செயின் போடுறது வந்து எம்டினஸ்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது, இன்னொரு அதிகமான விஷயத்தை நீங்கள் எட் பண்ணுற மாதிரி இருக்கும். செயின் வந்து ஒரு எம்டினஸ்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஷர்ட் போட்டு ஒரு பட்டன் ஒப்பேண்டாக வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எம்டினஸ் இருக்குது இல்லையா, அந்த எம்டினஸ்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களோட செயின் இருக்கணுமே தவிர அந்த எம்டினஸ் இல்லைன்னா அதோட டிஷர்ட்டுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஏன் இந்த லென்த் வரைக்கும் போடுங்கன்னு சொல்கிறேன்னா அந்த லென்த்தில் வந்து உங்களோட டிஷர்ட் டவுன் ஆகுது. நீங்கள் ஒரு டிஷர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட செஸ்ட்டில் இருந்து செஸ்ட்டுக்கும் டமிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாகமாக இந்த இடம் இருக்குது, அது உள்ளே போகிறனால அங்கே ஒரு செயின் தொங்கும் போது அது எம்டினஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஷார்ட் லென்த் போடுறீங்கன்னா இருந்தால் அது ஆக்வர்டாக இன்னொரு விஷயத்தை எட் பண்ண மாதிரி இருக்கும். செயின் அப்படிங்கிற விஷயம் வந்து மோஸ்ட்லி உங்களோட எம்டினஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, உங்களோட உடம்புல இருக்கிற ஒரு பாகத்தில் ஏதாச்சும் ஒரு கம்மியாக இருக்கிற இடத்த வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அந்த நெக்லஸ் அதுக்கு இன்னும் விஷயங்கள் எட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஃபேஷனில் பார்க்குறது. ஏன்னா நெக்லஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசங்க யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது, ஆனாலுமே யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தப்பாக யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகேவா? அடுத்ததாக நம்ம ஷோவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாகமான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி எடுத்துக்காட்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வரப்போகிறாரு. அதாவது நம்ம ஹிப் ஹாப் தமிழா ஆதி பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இவரை பற்றி பேச போகிறோன்னா இவரோட ஃபிசிக் வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நார்மலான ஃபிசிக். இவரோட வந்து ஷோல்டர்ஸ் ப்ராடாக இல்லை, இவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு பாக்ஸ் ஹேர் ஸ்டைல் இல்லை, ஆல்ரெடி முடி கொட்டின மாதிரி இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல், ஆனாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஒரு ப்ராட் ஷோல்டர் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவார். அதனால தான் அவரை பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் ஹிப்ஹாப் தமிழாவோட ஃபேஷன் பற்றி பார்த்துருவோமா? நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் படமாக இருக்கிறது மீசைய முறுக்கு. ஆனாலுமே அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டே பேச போகிறதில்ல. ஏன்னா அவர் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆல்பம் சாங்ஸில் இருக்கிற ஃபேஷன் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அங்கங்கே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அவருக்கே தெரிஞ்சுக்கிடுச்சு. அதனால் அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டார். அவரோட ஃபஸ்ட்டே வந்து ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் வந்து ஒரு கேப் போட்டு ஒரு செயின் போட்டு அந்த ஹிப்ஹாப் அப்படிங்கிறத காட்டணுன்றதுக்காக ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த காஸ்டியூம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செயின்லாம் வந்து தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அவர் சின்ன வயசில் பண்ண ஒரு ஆல்பம் சாங் தான். அதிலிருந்து அப்படியே ஃபேஷனை வந்து மாற்றிக்கிட்டு வந்த மனுஷன் இறைவா அப்படிங்கிற ஒரு பாட்டில் செம்மையான ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு டார்க்கான இடத்துல இருக்கார், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாட்டுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளப்பில் மப்பில் தெரியிற பொம்பல அந்த படத்தில், அதாவது அந்த பாட்டில் ஒரு பப்புக்குள்ளே இருந்து இந்த சாங் போகிற மாதிரி இருக்கும். ஒரு டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு பெக்கியான ஜாக்கெட், அதாவது ஒரு ஃபீல்டு ஜாக்கெட் போட்டிருப்பார். அந்த ஜாக்கெட் அவரோட ஷோல்டர்ஸை மறைச்சி காட்டியிருக்கும். அண்ணன் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் ஹிப்ஹாப் தமிழா நம்ம எடுக்கிறதுக்கான காரணம் அவரோட ப்ரோட் ஷோல்டர்ஸ் இல்லாதது. அவரோட ஷோல்டர்ஸ் வந்து இப்படியே டவுனாகவே தான் இருக்கும். நான் இப்போ டவுன் பண்ணாலுமே என் ஷோல்டர்ஸ் டவுனாக போகாது, ஆனாலுமே அவர் இப்படி போன மாதிரி தான் இருக்கும் அவரோட ஷோல்டர்ஸ். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபேஷன் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்ல வர்றது வந்து என்னென்னா நண்பா, எந்த நட்சத்திரமோ இல்லைனா நீங்களோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, உங்களோட ஃபிட்னஸில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக ஏற்றுக்காமல் இதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். அதை தான் நம்ம ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருப்பார். மோஸ்ட்லி அவரோட ஆல்பம் சாங்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிஷர்ட் இல்லைனா ஷர்ட்டுக்கு மேலே ஒரு பேக்கியான ஜாக்கெட், அதாவது ஒரு ஃபீல்டு ஜாக்கெட் போட்டிருப்பார். அந்த ஃபீல்டு ஜாக்கெட் வந்து அவரோட இல்லாத ஷோல்டரையும் இருக்கிற மாதிரி காட்டும். இருந்தாலுமே அவர் ஹிப்ஹாப் பண்ணும்போது அங்கே இங்கேன்னு ஸ்வைப் பண்ணணும் இல்லையா, அந்த மூமெண்ட்டில் வந்து ஷோல்டர்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனாலேயே அவர் அந்த ஜாக்கெட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பார். இவர் ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோ டிரெக்டர் என்ன இருந்தாலுமே இவர் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆல்பம் சாங் மேக்கராக எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதில் வந்து கரெக்டாகவே அவரோட ட்ரெஸ்ஸிங் வச்சுருப்பார்.
அதுவும் ஹிப்ஹாப்லாம் பாடும்போது ட்ரெஸ்ஸிங் நல்லா இல்லைன்னா யார் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது? அப்படி இருக்கும்போது ஹிப்ஹாப் தமிழா அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸில் நிறையாவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் படங்கள் படி எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா அவரோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கிறது மீசையம் இருக்கு. இந்த படத்தில் நமக்கு ஃபேஷன் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டே ஸ்கூல் பையன் மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் காலேஜ் பையன் மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க்குக்கு போகிற ஒரு பையன் மாதிரி இருப்பார், அதுக்கப்புறம் அவரோட பேஷன் அடைகிறதுக்காக ஓடுற ஒரு பையனாக இருப்பார். பேஷன் அடைகிறதுக்காக ஓடுற ஒரு பையன் தாடி மீசெல்லாம் வெட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் முடியெல்லாம் லைட்டாக முன்னாடி கொட்டி அப்படி தான் இருப்பான்னு காட்டியிருப்பாங்க. அதுதான் கரெக்ட், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவரோட பேஸாக இருந்தது, அவரோட பேஷனாக இருந்தது அப்போ மியூசிக்கு வந்து அப்போ அவரோட ஃபேஸ் காட்ட வேண்டிய அவசியம் இருக்கலை. அதனால் அவர் அப்படி இருந்தார். ஆனாலுமே அவரோட இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்பம்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிலெல்லாம் அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், பியர் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேவா நண்பா, நீங்கள் பேஷனுக்காக ஓடுறவன் அப்படியே தான் இருப்பான், தாடி மீசெல்லாம் வெட்ட மாட்டான், முடியெல்லாம் லைட்டாக கொட்டிருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். ஓகேவா, அது ஒரு மிஸ்டேக். நீங்கள் இப்போது ஒரு ஆக்டர் ஆகணும்னு பேஷன் வச்சுக்கிட்டு தாடி மீசெல்லாம் அப்படி நல்லா வளர்த்துக்கிட்டு முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் கூட இல்லாமல் அப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஈவன் ஹிப்ஹாப் தமிழா கூட இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணும்போது அந்த மியூசிக் வீடியோஸில் வந்து கரெக்டாக தான் ஃபேஷன் ஹேண்டில் பண்ணுவார். ஆனாலுமே அவரோட மியூசிக் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஒரு நிலைமையில் இருந்திருப்பார். ஏன்னா அவருக்கு அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண காசும் இருந்திருக்காது, டைம் இருந்திருக்காது. அதுக்கு முன்னாடி அவரோட காலேஜ் ஸ்டேஜஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலேஜில் கரெக்டான ஒரு ஃபேஷன் லேயர்ஸ் உடுத்துறதா இருக்கலாம், அதுக்கப்புறம் அவரோட பியர் ஸ்டைலாக இருக்கலாம், ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் சீன்ஸ்னு ஒரு கொஞ்சமான சீன்ஸ் தானே வருது. அந்த ஸ்கூல் சீன்ஸில் வந்து அவர் ஃபுல்லாகவே ஷேவ் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும். அதுலேயும் அவரோட ஹேர் ஸ்டைல் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு குட்டியான பாடி சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நான் ஏன் இந்த பேஷன் ரீதியான விஷயத்தை மட்டும் கதைக்கிறேன்னா, பேஷனுக்கான ஓடுறவன் ப்ரோ நான், அதனால் எனக்கு இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ண டைம் இல்லை ப்ரோ, இதுக்கெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா, உங்களோட லுக்கை வச்சு தான் உங்களோட பேஷனை உங்களை ஜட்ஜ் பண்ணும். உங்களோட டிசிப்ளின் உங்களோட முகத்தில் தெரியும். ஓகேவா, உங்களோட டிசிப்ளின் முகத்தில் தெரிஞ்சாதான் உங்களோட பேஷனுக்கு முன்னாடி போகிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்ததான் நம்ம ஃபேஷன் ரீதியாக பேசும்போது இவரோட அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படமாக இருக்கிறது சிவகுமாரின் சபதம். என்ன ப்ரோ நிறைய படம் இருக்கே, எதுக்கு இப்போ சிவகுமாரின் சபதம்க்கு உடனே ஆவிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய படங்களில் இவரோட ஃபேஷன் ஸ்டைல் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஒரு நெய்மஹூட் பையன், நம்ம ஷோவில் சொல்கிறது தான் பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் உடுத்தியிருப்பார். அவரோட ஷோல்டர்ஸ் நான் டவுனாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் மோஸ்ட்லி மூவிஸில் ஷர்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸே உடுத்துறனால அது எல்லாருக்குமே பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் அங்கங்கே லேயர்ஸ் உடுத்துவார், அதனால் அது கொஞ்சம் டவுனாக தெரியாது, அதை கொஞ்சம் ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எஸ்கேப் பண்ணியிருப்பார், ட்ராப்ஸை ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒரு ஷோல்டர்ஸை வந்து கணக்காக ஒளிச்சு வச்சுருப்பார். ஆனாலுமே இவர் மோஸ்ட்லி டிஷர்ட் ஷர்ட்ஸ் உடுத்தும் போது இவரோட ஷோல்டர்ஸ் டவுனாக இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பிடி சார் அந்த மாதிரி படங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த சிவகுமாரின் சபதம் படத்தை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா, இந்த படத்தில் வந்து இவர் ஒரு புல்லிங்கோ கேரக்டர் அப்படின்ற மாதிரியே இவரே ப்ரமோட் பண்ணி நடிச்சிருப்பார். அதுக்காக முடியெலாம் வளர்த்து 2 பக்கத்துக்கு பட்டர்ஃப்ளை கொண்டெல்லாம் போட்டு தாடிலாம் வளர்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஸோ ஓகே, அப்படி ஆட்களும் இருக்காங்க, அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களோட ஃபேஷன் அப்படி இருக்குது. ஒரு ஷார்ட் ஸ்லீவ் டிஷர்ட்டாக இருந்தாலும் அதை பெக்கியாக போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆள். ஆனாலுமே அவர் அந்த ஃபேஷனையே கடைசியில் அவர்கிட்ட அந்த நெசவாளர் தொழில் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணும்போது அவரோட ட்ரெஸ்ஸிங் மாறும். ஓகேவா, அவர் வேட்டி சட்டைக்கு மாறுறது கூட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த நெசவாளர் அப்படிங்கிற இடத்தையே காட்டியிருப்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், ட்ரெஸ்ஸிங்கை வச்சு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப மாறுது. அவர் முடிய மாற்றிருக்கவே மாட்டார். ஏன்னா நான் பிள்ளைங்கோ தான்ப்பா, என்னால் மாறலாம் முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியாக நெசவாளர் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த காஸ்டியூம்லேயே வந்திருப்பார். ஆனாலுமே அந்த நெசவாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கும் போது அவர் கரெக்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த பிள்ளைங்கோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே இருந்திருந்தா உங்களால் ஏற்றுக்க முடியுமா? என்னால் ஏற்றுக்க முடியுமா? அவரால் ஏற்றுக்க முடியாதனால தான் அவர் அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்றிட்டு அந்த நெசவாளர் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் உடுத்தி அதை கரெக்டாக ப்ரமோட் பண்ணியிருப்பார். புரியுதா? நம்ம ஒரு விஷயம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு சொல்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது ஓகே இவன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கான், இவன் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு முட்டியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நண்பா நீ அழகா இல்லைப்பா அப்படின்னு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொன்னால் அவனே ஏற்றுக்க மாட்டான். அதனால தான் நான் இந்த சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற படத்தை பற்றி பேசியிருந்தேன். அடுத்ததாக பிடி சார் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம
ஹிப்ஹாப் பாடும்போது எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அவரோட ஷோல்டர்ஸை மாற்றிருப்பார். ஏன்னா பிடி சாருங்க, அவர் ஃபிட்டாக இருக்க வேணாமா? அப்படி இருக்கும்போது ஷோல்டர்லாம் டவுனாக இருந்தால் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்குமா இல்லையா? உங்களால் ஏற்றுக்க முடியுமா? முன்னாடியே சொன்னது தான், ட்ரெஸ்ஸிங்கில் தான் இருக்குது, ஏற்றுக்க முடியாது இல்லையா? அதனாலேயே அந்த ஒரு ஜாக்கெட்டை வச்சு மறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ண ஒரு மிஸ்டேக்காக இருக்கிற படமாக இருக்கிறது தான் என்னோட பார்வையில், உங்களுக்கு எப்படியோ தெரியலை, கடைசி உலகப்போர் அப்படின்ற படத்தில் வந்து இவர் ஒரு வாரியர் மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரோட ஸ்டாண்டர்டை வந்து சும்மா தூக்கி வச்சிருப்பார் இவர், ஓகேவா? ஏன்னா இவர் ஒரு வாரியர், இவர் வந்து வேட்டைக்காரங்களை வேட்டையாடுற வேட்டைக்காரன், ஓகேவா? அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபிசிக் அவர் அதில் மெயின்டைன் பண்ணலை. ஃபைட் சீக்வன்ஸ், கொரியோகிராஃபி அது எல்லாமே செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேமரா, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனாலுமே அவரை நம்மளால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா அவரோட ஃபிட்னஸ் லெவல் வேட்டைக்காரனை வேட்டையாடுற வேட்டைக்காரன் அளவுக்கு இருக்கலை, ஓகேவா? அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த கேரக்டரில் வேறொருத்தர் நடிச்சிருந்து அந்த படம் வந்துருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டாகவே இருந்திருக்கான். ஏன்னா ஸ்டோரியாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. என்ன மூவி ரிவ்யூ ஷோ அப்படின்னு இருக்குதா இருக்கும்? இல்லை, மூவி ரிவ்யூ ஷோலாம் இல்லை, அது எல்லாமே நல்லா இருந்துமே அவரோட அந்த ஒரு ஃபிட்னஸ் இல்லாதனால நம்மளால் வேட்டைக்காரனை வேட்டையாடுற வேட்டைக்காரன் மாதிரி ஏற்றுக்க முடியலை. நான் இப்போ தமிழாவை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். யாருமா இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அவரோட ஃபிட்னஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ உங்களால் ஹிப்ஹாப் தமிழா நார்மலாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஏற்றுக்க முடியுமா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவரோட படங்களில் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பேக் ஸ்டேஜ். இவரோட பேக் ஸ்டேஜில் இவர் ஒரு பக்கத்து வீட்டு பையன் தான். எல்லா படங்கள்லையும் இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு, இல்லைன்னா ஒரு பேக்கியான டிஷர்ட் போட்டிருப்பாரு. அவரோட ஹிப்ஹாப், என்னடா கேப்பாப், ஹிப்ஹாப் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெகியான டிஷர்ட் போட்டிருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு ஷர்ட் போட்டு அழகாக அவரோட ப்ரொஃபஷனை ஏற்ற மாதிரி கனெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பார். ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஃபீலிங் தான் கொடுப்பாரு, ஓகேவா? இவரோட பேக் ஸ்டேஜ் பற்றி பேசும்போது இவரோட ஸ்டாண்டர்டையும் காட்டிக்கிட்டு, அந்த பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற லெவலையும் காட்டிக்கிட்டு, ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு பையனாக இருக்கணுன்றதுக்காக பெகியான டிஷர்ட்டுங்கள்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக இருப்பார். அதனால் இவர் பேக் ஸ்டேஜை வச்சு நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கவோ, நமக்கு ஒரு டிப் எடுத்துக்கவோ ஒன்றுமே இல்லை. படங்களில் நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபேஷன், உங்களோட ஸ்டைல், உங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். அதுதான் சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற படத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயம். அப்புறம் பேஷனை மெயின்டைன் பண்ணுறவங்க, உங்களோட பேஷனை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காசு செலவழிங்க. நீங்கள் ஒரு ஆக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு உங்களோட தாடி மீசை கூட வெட்ட நீங்கள் காசு செலவு பண்ணலைன்னா எப்படி ஆகுறது? நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வச்சு தான் ஒருத்தர் ஆக்டர்னே முடிவு பண்ணுறாரு. அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கடைசி உலக போர் மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, அதாவது உங்களோட கேரக்டரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கையோ ஃபிட்னஸையோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஹிப்ஹாப் தமிழா கிட்ட இருந்து நமக்கு எடுக்க இருக்குது. ஸோ இன்றைக்கி எடுத்துக்காட்டு அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்த்தது ஹிப்ஹாப் தமிழா. ஸோ நம்ம ஷோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. எண்டிங் பற்றி பேசிடலாமா? நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், ஹிப்ஹாப் தமிழா பற்றிலாம் பேசியிருந்தோம். அவரை தாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எண்ணத்திலேயே இல்லை. ஆனாலுமே அவரோட விஷயங்களை பற்றி நம்ம பேசும்போது அவரோட தப்பு சரி எது அப்படிங்கிறத பற்றி சொன்னாதான் நம்ம மக்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தொண்டை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த வலி வந்தால் வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதனால் அதை பாதுகாப்பாக வச்சுக்குவோம். வாய்ஸ், குரல் அப்படிங்கிறதுனால தான் நிறைய விஷயங்கள் மாறுது. ஸோ உங்களோட குரலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் யூஸ் பண்ணுறவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படின்றதெல்லாம் கரெக்டாக தெரிவிச்சுட்டு இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறேன். ஸோ போயிட்டு வாங்க.